ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே தான். என்னென்னா நைட் வந்து மாமா கேக் வாங்கிட்டு வந்துருந்தாரு. அன்டைம் தான், நைட் 12 மணிக்கு வாங்கிட்டு வந்துருந்தார். என்னால் நம்பவே முடியல. ஏன்னா போன வருஷம் வந்து என்னை ஏமாற்றிட்டாருங்க. போன வருஷம் கேக்கே வாங்கிட்டு வரல. கேக் வாங்கிட்டு வந்து எதுவுமே கரெக்டாகவே இல்லை. ஸோ இந்த வருஷம் வந்து கேக் வாங்கிட்டு வந்து நைட் செலிப்ரேட் பண்ணோம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து அம்மா வந்து ஊருக்கு வாங்க பாப்பா, எங்களால் வரத்துக்கு டைம் செட் ஆகலை அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஊருக்கு வரத்துக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங்காக அப்பா எல்லாமே கேக்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு எங்களை வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். டைம் வந்து ஒரு 7 மணி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு அம்மாயிக்கு கேக்லாம் வெட்டி அம்மாவுக்கு அம்மாயிக்கு அப்பாவுக்கு பாப்பாவுக்கு எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டு, தம்பி இவன் தான் என்னோடய தம்பி, எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டேன். நம்மளோட பெட்ஸு இவங்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் எப்படி நம்மளை காவல் காக்கிறவங்க. ஸோ இவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டோம். இந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, இந்த ராக்கி பையனை. இவன் பேர் வந்து ராக்கி. ரொம்ப குட் பாய். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கு ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்த்திங்களா, எங்கள் வீடு வந்து இப்படி தாங்க இருக்கும். எங்கள் அம்மா வீடு ஃபுல்லாக வந்து கொடியெல்லாம் எங்கள் அப்பாவோட அலப்பறை இதெல்லாம். மார்னிங் பார்த்திங்கன்னா நைட் ஃபுல்லாக அந்த பூவெல்லாம் உதிர்ந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. காலையில் வாசல் வந்து காலையில் ஃபஸ்ட்டு வேலை வீடியோ எடுக்கிற வேலை தான். பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. இது எங்கள் அம்மா வீடு சூப்பராக இருக்கும். அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கார்டன் நிறையா செடி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து